வெல்கம் டு உலகம் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல். மைசெல்ஃப் துரைசாமி. நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த வாரத்துக்கான பிஐபி சீரீஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரம் த டேட் ஆஃப் 6 to 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தா இட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாரம் கடந்த 3 நாளில் வந்து எந்தெந்த நியூஸ்லாம் வந்து நம்மளுடைய யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முக்கியமானதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தா இட் ரிலேட்டட் டு த பர்சனாலிட்டிஸ் ஆஃப் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் and India Indonesia joint statement, and then APEDA facilitated the export of Amarnapalli mango from the Jharkhand, and then biodiversity hotspots, nano photonics scheme for the economic empowerment of denotified tribes. Simply it is called as a seed scheme. And then Ramban temple complex which was located in the Indonesia. அண்ட் தென் ஏசியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன் ட்ராக்கர். இந்த நியூஸில் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரத் ஆனிவர்சரி ஆஃப் த ரெட்டைமலை சீனிவாசனுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ வி வாண்ட் டு நவ் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு த ரெட்டைமலை சீனிவாசன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் தலித் லீடர் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. என்னன்னா Madras Presidency. Rettamali Srinivasan. For his, he was a social and political and educational upliftment of the depressed class. For that, he was continuously worked. So, in this regard, in South India Dalit movement, he was one of the famous personalities. Okay, when he was born in 7th June and 1816. What is founded? He founded the Pariyan Magajana Sabha, but later it was renamed into Adi Dravida Magajana Sabha in 1893, and then he also started the newspaper Pariyan in Tamil language, which highlighted the discriminations, demanded the social justice. What are the discrimination faced by the scheduled caste, and then they again demanded for social justice for their improvement. ஸோ இதான் அவரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து வேலை செஞ்சிருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் ஹி வாஸ் இன்டராக்டட் வித் மகாத்மா காந்தி கூடமே அவர் போய் பேசியிருப்பாரு. ஹி வாஸ் ரெப்ரசன்டட் இன் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் விச் வாஸ் held in London, and then he was a signatory of Pune Pact which was signed between the Gandhi and then Ambedkar. And then what are the titles he was received from the British? Rayo Bahadur and Diwan Bahadur. These are the titles British given to the Rettamali Srinivasans. As well as G.V.S. Sarita Surukam. It was an autobiography written by the Rettamali Srinivasans. Okay, இது வந்து இவரை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியா போயிருப்பாரு ஃபார் த ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தோனேஷியா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரிட்டன் அதிபூர்ணா ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா அந்த ஒரு ஹையஸ்ட் ஆனர் அவார்டு வந்து அவருக்கு வந்து அந்த பிரசிடென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வி வாண்ட் டு நோ சம்திங் அபவுட் த ஃபேக்ட் ரிலேட்டட் டு த இந்தோனேஷியா. வி நோ வெரி வெல் இட் இஸ் கேபிட்டல் ஆஃப் ஜகார்டா. And then what are the kinds? It was just a fact, just read it. Indonesia and Arabia, and then official language, Indonesians, and then president. Indonesia is the part of many organizations like that: ASEAN, G20, Indian Ocean Rim Association, ASEAN Pacific Economic Cooperation. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ரிலேஷன் வந்து எப்படி இருக்கு? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வந்து 2008 வந்து நம்ம வந்து சைன் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் போத் கண்ட்ரிஸ் ஷேர்ஸ் த மேரிடைம் நெய்பர்ஸ் த்ரூ த அந்தமான் சி by the Andaman Sea through Strait of Malacca. We know very well Strait of Malacca, which is the gateway we can access the Pacific Ocean from our Indian Oceans. Okay, and then you know very well Indonesia is the largest economy in the Asian is the 10 countries. In the 10 countries, Indonesia is the largest economic and is a Muslim majority country. In the India and Indonesia, you know very well connected through the maritime boundary. Sabang Port, just remember Sabang Port, which was located in Indonesia. It was a strategical for India-Indonesia maritime cooperations.
Okay, both country follows the rule-based maritime order which was mentioned in the UNCLOS 1982. Okay, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா APEDA, Universal Agriculture Product Export Development Authority, exported the Amarapalli mangoes. What we can infer in this slide means just Amarapalli mangoes, it was cultivated in the Jharkhand. That's it. We can move on to the next news. Next news related to the, it is also related to the part of Prime Minister visit in the Indonesia. ஸோ இதில் வந்து என்னன்னா, நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெங்களூர், இது வந்து இதனுடைய கேம்பஸ் வந்து இந்தோனேசியாவில் வந்து செட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்மளுடைய வாட் ஆர் த ஐடியாலஜிஸ் வி கேன் ஹவ், இட் கேன் பி spread across the world, because education is the most powerful weapons. You can spread our ideology which was more ethics and then more useful for the all the peoples across the country. ஓகே, இதில் வந்து இது போல் எந்தெந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்ற கண்ட்ரியில் வந்து போயிட்டு அவங்களுடைய கேம்பஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்றத வந்து ஒரு பிஐபியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வினவரிகள் ஆல்ரெடி பார்த்தது வந்து இந்தோனேஷியாவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெங்களூர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துபாய் யுஏஇ அங்கே இவங்களுடைய பிரான்ச்சை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா அபுதுபாய் யுஏஇ. அண்ட் தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், இது வந்து ஜன்சிபர் அண்ட் தான்சேனியா. ஓகே, இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா, இன் யுவர் மெயின்ஸ் வி ஹேவ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ எஜுகேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த சாஃப்ட் பவர் டு ஹேண்டில் த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல இது வந்து எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்படி எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்லி அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் announced that establishment of Indian Institute of Management of Bangalore in Indonesia, which will promote the cooperations and then mutual education and then current technology sharing. Like that we can write. Okay, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் notified as the 21st designated repository under the Biodiversity Act 2002. இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நேச்சுரல் மியூசியம் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்ட்டோடைய அந்த ஜீன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இட்ஸ் கம் அண்டர் த பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. அதை வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து சம் ஆஃப் த பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிலேட் டு த பயோடைவர்சிட்டி, ஜஸ்ட் வி கேன் க்ரோ த்ரூ வெரி ஃபாஸ்ட்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், யூ நோ வெரி வெல், இஸ் எ ரீஜன் exceptionally high biodiversity. It should be it have high biodiversity and then high degree of endemism. Endemism is nothing but endemism ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் that particular type of plants will be available in the world. அதை நம்ம என்ன சொல்லுவோம், எண்டமிசம் சொல்லுவோம். ஓகே, அது அப்படி இருக்கும், எண்டமிசமாக இருக்கணும். அது சிக்னிஃபிகண்ட் த்ரெட் டு தர் ஹாபிடேட் லாஸ். ஸோ அப்படி இருக்கிற பிளான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டியூ டு த வேரியஸ் activities, natural as well as the other human beings. இது வந்து இந்த கான்செப்டை வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு வந்துச்சுன்னா, நார்மன் மேயர்ஸ் இன் 1988. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட். ஓகே, அடுத்து வந்து what are the criteria for to declare the biodiversity hotspot? At least 1500 endemic plants should be present in that area. For example, it is 0.5% of the total world endemic plants, and about 70% of the original natural vegetation should be lost. These are the only two criteria to announce the biodiversity hotspot. Okay, India is the part of the four biodiversity hotspot. So what are the four biodiversity hotspots you can see? First of all, first is the Himalaya, you know very well, Himalayas, and then Indo-Burma includes northeastern India except Assam and the Brahmaputra plains. Okay, இந்த இந்தோ பர்மால தான் வந்து அந்தமான் அது வந்து உள்ள வரும், அந்தமான்ற அந்த அந்த ரீஜனும் உள்ள வரும். அண்ட் தென் யூனவர்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் தென் சுண்டாலேண்ட், இங்கே வந்து நிக்கோபர் வரும். ஓகேவா, இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்தமான நிக்கோபர் வந்து ஒரே இடத்துல வரதில்ல. சுண்டாலேண்டில் வந்து நிக்கோபர் இருக்கு, அட் சேம் டைம் இந்த பர்மாவில் அந்தமான் இருக்கு. இதை வந்து நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து அந்தமான் இல்லை, டு ஜஸ்ட் ரிமெம்பர். ஓகே, இதுதான் அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டை பற்றி இப்போ இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச், இது வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான ஒரு டாபிக்ஸ் ரிலேட்டட் டு த நேனோ போட்டானிக் டிவைஸ்.
ஓகே, let me see what is the nanopotonic device. ஸோ இந்த இப்போ சயின்டிஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மெட்டலோடைய ஆப் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்மளால வந்து டியூன் பண்ண முடியும். தட்ஸ் மீன்ஸ் இப்போ மெட்டல் இருக்குன்னா, இஃப் வென் லைட் இன்டெக்டட் வித் த மெட்டல், ஒரு மெட்டலில் லைட் படும்போது அது வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் அண்ட் தென் வேரியஸ் அதர் phenomena can be changed by tuning the wavelength of the light. ஓகேவா? அதை வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நேனோ ஃபோட்டானிக்ஸ் ஜஸ்ட் ஸ்டடி அபவுட் த லைட் ஃபோட்டான்ஸ் அட் த நேனோமீட்டர் லெவல்ஸ், வெரி நேனோஸ்கேல் லெவலில் வந்து நம்ம அதை வந்து படிக்க போகிறோம். இஸ் a combination of nanotechnology and then optics, photonics. Okay, whenever well, photon is the fundamental particles of quantum light and it has no rest mass, but it travels speed of the light at the vacuum. It is just we already discussed what are the optical properties: reflection, refraction, absorption, transmission and scattering. It can be tuned in the metal. ஸோ அதை தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Plasmonics. What is plasmonics? Is nothing but study of light and then free electron on the surface of the metal. ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் லைட்டு வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அதை பற்றிய ஒரு ஸ்டடி பண்ணுறது பேர் தான் வந்து பிளாஸ்மோனிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, some of the common plasmonic metals are gold, silver, and then copper. Just go through it. And then nanometer, you know, will 10 power minus 9 meters. Okay, nanotechnology, the relativity is the material 1 to 100 nanometers in size. So, what is the use of this? This can be, there are various applications of the nanophotonics related to the optical communications, biosensors, medical imaging, quantum computing, and then optical chips, artificial intelligence hardware, defense and surveillance. Okay, just you want to know what is in nanophotonics. That means light interact in the metals at the nano level. That thing only we taken from this news. Okay, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா related to the scheme of the seed scheme. What is seed scheme? அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா scheme for the economic empowerment of denotified tribes. யார் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்? அப்ஜெக்டிவ் டு ப்ரொமோட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். யாருக்கு? டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், நொமடிக் ட்ரைப்ஸ் அண்ட் தென் செமி நொமடிக் ட்ரைப்ஸ். நம்ம வந்து இங்கே டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் மட்டும் இருக்கிறோம், அந்த சீட் அவங்களுக்கு மட்டும் அப்ளிகபிள், அந்த ஸ்கீம் அவங்களுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நொமடிக் ட்ரைப்ஸ் அண்ட் தென் செமி நொமடிக் ட்ரைப்ஸ். ஓகே, யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? ஆல்ரெடி விசா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் எம்பவர்மெண்ட். Agency, nodal agency was Department of Welfare Board for the denotified and the nomadic and semi-nomadic communities. இவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சியாக வந்து ஆக்ட் ஆகுறாங்க. ஓகே, இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன மேஜர் காம்பனண்ட் இருக்குது? ஜஸ்ட் எஜுகேஷன் ஃபார் ப்ரீ கோச்சிங் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், லைவ்லிஹுட் சப்போர்ட் பை ப்ரொவைடிங் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், இன்சூரன்ஸ், health insurance by covering the eligible beneficiary families, housing assistance, which was not covered under the other housing schemes. Who is denotified communities? யார் வந்து who are the denotified communitiesனா வந்து டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ட்ரைப்ஸ்னு சொல்லி கிரிமினல்ஸ் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணி அவங்களை வந்து அப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ லேட்டர் தேர் were denotified in 1952 after repeal the act, the enactment of habitual offender act by the states. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா habitual offender ஆக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஆஃப் த பிரம்பானன் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் வந்து இருக்கு. ஜஸ்ட் லொக்கேஷன் வந்து யோகர்டா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இந்தோனேஷியா. அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ். இது வந்து 19th century அண்ட் தென் Mataram Kingdom in Indonesia. It is dedicated to the Hinduism's largest Hindu complex is also known as a Chandi Parabanan and then Loro ஜான் கிராண்ட் இப்படி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த எந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டைல், அது வந்து நான் வச்சுருக்கேன் டால் டேப்பரிங் அண்ட் சிக்காராஸ். இது வந்து 240 டெம்பிள்ஸை வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் திரைமூர்த்தி temples. Okay, Shiva, Vishnu, and Brahma, and also in opposite
each main temples, there will be the dedicated vehicles, Vagana, இவர்கள் நந்தி, கருடா, and then Hamsa. Okay. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹோஸ்ட் த 13th ஏசியன் இந்தியா ட்ரேட் குட்ஸ் அக்ரிமெண்ட் ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங் அட்வான்சஸ் த ஏசியா அண்ட் இந்தியா ட்ரேட் பேக்ட் ரிவ்யூ. அதாவது ஏசியா இந்தியாவுடைய அந்த ட்ரேடு அக்ரிமெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் சம் அந்த சாப்டர் இருக்கிற சாப்டர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணுன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏஐஜிடி என்னன்னா ஏசியா இந்தியா ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். நம்ம என்ன வந்து குட்ஸ் வந்து அக்ரிமெண்ட் பண்ணோம். இட் இஸ் ப்ரொவைடிங் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் கவரிங் த ட்ரேட் இன் குட்ஸ் பிட்வீன் த இந்தியா அண்ட் 10 ஏசியன் ஸ்டேட்ஸ். எப்போ சைன் பண்ணோம்னா 2009 சைன் பண்ணோம். பட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா January 1, 2010. இட் ரெடியூஸ் வாட் இஸ் எய்ம்? இட் கேன் ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த tariffs on the large number of traded goods, promote the economic integration. That is the main objective. ஓகே, இப்போ வந்து ஏஷியனை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன். அசோசியேஷன் ஃபார் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1967 அண்டர் த பேக்டாப் டிக்ளரேஷன். இது ரொம்ப முக்கியம். பேங்காக் டிக்ளரேஷன் அது கீழே தான் வந்து ஏஷியன்றதை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஜகார்ட்டா ஹெட் குவார்டர் வந்து ஜகார்ட்டா இந்தோனேஷியாவில் இருக்குது. 10 countries இஸ் த மெம்பர்ஸ். ஓகே, வாட் ஆர் த 10 countries-ன்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும். மியான்மர், and then Laos, Thailand, Malaysia, Singapore, and then Cambodia, Brunei, and then Philippines. These are the 10 countries which is the member of the Asian Economic Community. Okay. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான ஒரு நியூஸ் ரிலேட்டட் டு த ஓஷான் ட்ராக்கர். ஸோ இட் கேன் பி we can mention in our society papers, especially studying about the women's and then children's and then elder persons. Okay. What is Ocean Tracker? It is a mobile-based IDCT applications. யார் டெவலப் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அவங்க தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ரியல் டைம் மானிட்டரிங் ஃபார் த நியூட்ரிஷன் ஃபார் த அங்கன்வாடி சென்டர்ஸ். ஓகே, இது வந்து போஷன் அப்படின்னு ஒரு பார்ட்டு தான் இந்த போஷன் ட்ராக்கர். அண்ட் தான் இந்த அப்ஜெக்ட் என்னன்னா growth and nutritional status monitoring, real-time data collection, அப்புறம் வந்து சர்வீஸ் டெலிவரி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி, எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசி மேக்கிங். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். Evidence based policy is related to the data about the various parameters. By using these data we can make our policies and then enable the yearly identification. That are the objectives of Ocean Tracker. And then real time beneficiary registration, height, weight, and then growth chart, supplementary nutrition program, monitor they are what are the person eligible persons, pregnant women, lactating mothers, children, and then adolescent girls. Okay, as well as geo tagging of Anganwadi centers. அதையுமே வந்து இதோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் தென் டேஷ்போர்ட் மானிட்டரிங் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் நேஷனல் லெவல்ஸ். ஓகே, growth monitoring using WHO growth standards. It can monitor the children as well as the women and then adolescent girls growth monitoring in order to avoid the many problems. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எந்தெந்த பெனிஃபிஷியர்லாம் வந்து கவர் ஆகுறாங்கன்றதை வந்து நம்ம பார்க்கணும். சில்ட்ரன் ஆல்ரெடி விசி, pregnant women, and the lactating mothers, and then adolescent girls, and then Anganwadi workers as well as supervisors. இதை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ கடந்த 3 நாளாக நடந்த important news which was come in the BIB, we can discuss it in this video. I think this video was useful. For the further videos you can stay there. Thank you to all.